ஆர்த்ரைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ஒரு பாடி அண்ட் சோல் ரெண்டும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதாவது நிறைய மருத்துவ முறைகள்ல வெறும் உடலுக்கான மருத்துவம் மட்டுமே செய்யப்படுகிறது. அப்ப அந்த மைண்ட், அந்த சோல்ல இருக்கக்கூடிய ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ், அதுல இருக்கக்கூடிய அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் தான் இந்த நோய்க்கான முதன்மை காரணம் அப்படின்றதுதான் உண்மை. அப்போ இந்த பேஷண்ட்ஸ், ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ், ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க, ஹிஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், யூரிக் ஆசிட் பெயின் ப்ராப்ளம், இவங்க எல்லாருக்குமே மன ரீதியான ஒரு எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி கண்டிப்பா இருக்கும். பாத்தீங்கன்னா பொதுவாவே இவங்க ரொம்ப பயந்த சுபாவம் உடையவங்களாகவும், எதுக்கு எடுத்தாலும் ஓவர் ரியாக்ட், அதாவது சின்ன விஷயத்துக்கு கூட தாங்க மாட்டாங்க, உடனே அழுவுறது, உடனே அப்படியே மூட் அவுட் ஆறது, இல்லைன்னா ஒரு விதமான கவலையிலே எப்பயுமே இருப்பாங்க. சோ இந்த ஒரு பேசிக் கேரக்டர் ட்ரைட் தான் அவங்களுக்கு இந்த நோய் வருவது